இன்றைக்கி நம்ம பைக்கை ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். நம்ம எல்லோரும் பண்ணுற தப்பு இதுதான். இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 150 ருபீஸ் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா கிளிப்புங்க, பைண்டர் கிளிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இப்போ மொட்டை வெயிலுங்க, நேர் மண்டைக்கே அடிக்குது. ஹாய், வணக்கம் நண்பர்களே. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சாரி, எல்லாம் மன்னிச்சிக்கோங்க, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதை போட முடியல. அதுவும் இல்லாமல் நான் ஏன் வீடியோ போடல அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த விலாகில் சொல்கிறேன். அப்புறம் இன்றைக்கி விலாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பைக்கை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ப்ரோ, பைக் எடுத்து நீங்கள் எப்படியும் ஒரு 7 மந்த்ஸ் கிட்ட ஆச்சு, எப்படி ப்ரோ புதுசு மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னு சில பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்காக இருக்கிற கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேங்க. இதோட ரிவ்யூஸும் அதேமாதிரி வந்துட்டு நீங்கள் பைக் வச்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும், இதோட காஸ்ட் என்ன, லிங்க் என்ன, எல்லாம் அப்படிங்கிறத நான் இந்த விலாகில் கண்டிப்பாக சொல்கிறேங்க. ஆக்சுவலி இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை பட்ஜெட் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 150 ரூபா அவ்வளோதான் இருக்கும். 20 ரூபாலேருந்து மேக்ஸிமம் ஒரு 150 ரூபா 170 ரூபாக்குள்ளே தாங்க இருக்கும். நம்ம எவ்வளோ காசு போட்டு வாங்குகிறோம் அவ்வளோ காசு போட்டு வாங்குகிறோம் அப்படிங்கிறது மேட்ரு இல்லை, நம்ம வாங்கி அதை எப்படி யூஸ் பண்ணி எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. சரி, ஓகே, வாங்க நான் ஒரு ப்ராடக்ட்டை காமிக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா கிளிப்புங்க, பைண்டர் கிளிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேஷ்னரியில் கேட்டால் கிடைக்குங்க. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பைக்கில் வந்து கவர் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், காற்றடிச்சிச்சுன்னா அந்த கவர் அப்படியே தூக்கிடுது, அதுக்கப்புறம் அப்படியே வந்து அந்த இடம் ஃபுல்லாக இதாகிடுது. ஸோ அதனால் இந்த மக்கரில் வந்து இந்த கிளிப்ஸை வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இது இப்படி தூக்காதுங்க. ஜஸ்ட் இதை இப்படி 2 சைடும் ப்ரெஸ் பண்ணி நம்ம கவரோடு சேர்த்து இப்படி ஒரு இது போட்டு இப்படி லாக் பண்ணிட்டா போதுங்க. 2 சைடு இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதாகாது. இது வந்து எவ்வளோ காற்றடிச்சாலும் இல்லை அவுட்டோரில் நான் பைக் பார்க் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சின்ன சின்ன ஆக்சரிஸ் தான், பட் ஆனால் நம்ம பைக்கை வந்து சேஃபாக பார்த்துக்கும். அதே மாதிரி ஏன்டா இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பேருக்கு வீடியோ போடுறது பிடிக்கலிங்க. ஏதாவது ஒன்று போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அப்படி இல்லாட்டி கொஞ்சம் கண்டென்ட் யோசிச்சுட்டு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு தாங்க நான் வீடியோ போடல. சரி, ஓகே, அடுத்து வந்து பார்க்குறேங்க. அடுத்து வந்து நம்ம வீட்டில் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு வச்ச ஒரு ப்ரஷ்ஷு, அது வந்து இதுக்கெலாம் நம்ம செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் அதை காமிக்கிறேன். அப்புறம் செயின் லூபு, அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் ஆயிலுங்க. இது வந்து எதுக்குன்னா பாலிஷ் போடுறதுக்கு யூஸ் ஆகுது. இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் இது என்ன அப்படிங்கிற சொல்கிறேன். இதுவும் சேம் கட்டிங் ஆயில் தான். அந்த மேலே அந்த ஸ்ப்ரே இருக்குல்ல, அதுக்கொசரம் இது வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு எம்டி பாட்டில். ஆக்சுவலி இந்த எம்டி பாட்டில் கிடைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு, இது எல்லாமே கூட ஈஸியாக வாங்கிட்டேன். இந்த எம்டி பாட்டில் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடினேன். அதுக்கப்புறம் இது வந்து ஷாம்புங்க, கார் வாஷ் ஷாம்பு. நான் இது யூஸ் பண்ணி பட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் இது மைக்ரோ ஃபைபர், இது வந்து துடைக்கிறதுக்கு. அப்புறம் மைக்ரோ ஃபைபர் டவலுங்க. ஸோ ஓகே, வாங்க இப்போ ஒரு ப்ராடக்ட் அப்படி யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷாம்பு 5 லிட்டர் இருக்கா, ஸோ அதனால் இது 5 லிட்டர் நம்மளால் தூக்கி ஊற்ற முடியாது. அதனால் இதுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். நம்ம இதுலேருந்து யூஸ் பண்ணிட்டு அந்த மிச்சத்தை வந்து அப்படியே வச்சிடலாம். ஆக்சுவலி வாழ்க்கையிலே முதல் முறையாக நீ தான் ஒரு கண்டெய்னர்லேருந்து இன்னொரு கண்டெய்னருக்கு வந்து கீழே சிந்தாமல் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். எங்கேயுமே கீழே சிந்தலை. ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், நார்மலாக நம்ம ஹெட்டுக்கு போகிற ஷாம்பே யூஸ் பண்ணிக்கலாம்ல, ஏன் வந்து இதுக்குன்னு தனியாக ஷாம்பு வாங்கினா அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபோம். இது வந்து நம்ம பைக்கில் யூஸ் பண்ணியில் கொஞ்சம் ஃபோம் வந்து எக்ஸ்ட்ராவாக வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து நம்ம அடிக்கடி நம்ம பைக்குக்கு யூஸ் பண்ணையில் அது வந்து கொஞ்சம் லேட்டர் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்து ஃபேட் ஆகுங்க. அதனால தான் வந்து இது வந்து ரொம்ப காசுலாம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டோட்டலாக இது 5 லிட்டர்ஸும் சேர்த்து எனக்கு ஒரு 160 ருபீஸ் அவ்வளோதான் வந்துச்சு. சரி, ஓகே. அதுக்கடுத்தது இந்த டவலுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக் வந்து இப்படி நம்ம டெய்லி டே டு டே லைஃப்பில் வந்து சும்மா ஒரு டைம் ரப் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணையில் இது வந்து நல்லா வெட் டவலாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லாயிருக்குங்க. இதோட சாஃப்ட் ஃபீல், இதோட ஃபைபர் கிளாத்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்ஸுங்க. இது வந்து நான் 800 GSM வாங்கியிருக்கேன். இது ரெண்டுமே நான் காம்போவாக தான் வாங்கினேன். இந்த பீஸும் அந்த பீஸும் நான் காம்போவாக தான் வாங்கினேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோலானில் வந்து ஒரு செயின் லூப் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ்ஷு. ஓகே, நான் அப்படியே வாங்க பைக் வாஷ் பண்ணுறது அப்படியே கண்டிப்பாக பண்ணுறேன். ஷாம்பு இருக்குது, கொஞ்சமாக ஷாம்பு ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன், ரொம்பலாம் ஊற்றல. ஊற்றிட்டு நம்ம நார்மல் ஷாம்பு போடுறக்கும் இதுக்கும் ஃபோம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறது பார்க்கலாங்க. ஒரு 20 ml கிட்ட ஊற்றிருப்பேன். சரி, ஓகே, இப்போ டேப் ஆன் பண்ணி ஃபோம் எவ்வளோ வருது அப்படிங்கிறது பார்க்கலாங்க. ஸ்மெல்லு நல்லாயிருக்கு. நார்மல் ஷாம்பு கூட கம்பேர் பண்ணி இதில் நிறையா ஃபோம் வருதுங்க. சரி, ஓகே, வாங்க. அடுத்து வந்து என்னென்னா, இப்போ வந்து இந்த பைக் வந்து வாஷ் பண்ணலாம். ஆக்சுவலி எப்போவுமே வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேடாக் போட்டுக்கோங்க. பேடாக் போட்டிங்கன்னா உங்களுக்கு செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆளாக பேடாக் போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு குட்டி கல் எடுத்துப்பேன். கல் எடுத்து இந்த மாதிரி ஸ்டாண்டுக்கிட்ட வச்சுட்டு வண்டி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஆகிடும். அதுக்கப்புறமா நான் அப்படியே பேடாக் போட்டு தள்ளிடுவேங்க. இப்போது வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிது.
இதுக்கப்புறம் அந்த பேடாக்கை போட்டு அப்படியே இது பண்ணிடுவோங்க. சரி ஓகே, நான் பேடாக் போட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலி இப்போ மொட்டை வெயிலுங்க, நேர் மண்டைக்கே அடிக்குது. பட் ஆனால் எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் ஃப்ரீ இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்துருவோன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஒரு நிழல் கூட இல்லை, இங்கே நிழல் இருக்குது. கரெக்டாக வீட்டு முன்னாடி பைக் நிறுத்தியிருக்காங்க, அங்கே கழுவுனா போட்டு தள்ளிடுவாங்க. சரி ஓகே, நான் இப்போ பேடாக் போட்டேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயினை வந்து க்ளீன் பண்ணணும். செயினை க்ளீன் பண்ணி நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன, இந்த பேக்கில் மட்டும் க்ளீன் பண்ணி லூப் அடிச்சிடுவாங்க, ஃப்ரண்ட்டில் யாரும் க்ளீன் பண்ண மாட்டாங்க. நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு இருக்குன்னு. செயின் க்ளீன் பண்ணி தான் ஃப்ரண்ட்லேயே சேர்த்து பண்ணணும். அப்போ தான் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் லைஃப் நல்லா வரும். அதே மாதிரி மைலேஜும் கொஞ்சம் நல்லா சேர்த்து தருங்க. ஆக்சுவலி இந்த வண்டியில் இருக்கிற மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் கழட்டுறதுக்கு இந்த டூல்ஸே போதுங்க. ஆக்சுவலி இப்போ வந்து நமக்கு வந்து என்ன, இந்த டூல் தான் தேவை. இந்த அலன் கீ சைஸ் வந்து 4 இது இல்லை, இந்த அலன் கீ இருந்தாலே போதும். நம்ம இதில் இருக்கிற எல்லா நடிச்சு கழட்டிடலாம். ஓகே, நான் கழட்டிட்டு அப்படியே உங்களுக்கு வீடியோ கன்டினியூ பண்ணுறேங்க. ஆக்சுவலி அலன் கீ கழட்டியில் மட்டும் கொஞ்சம் பார்த்து கழட்டுங்க. ஏன்னா ஒரு டைம் அது மிஸ் ஆகிடுச்சினாலும் அதுக்கப்புறம் அந்த கீயை கழட்டவே முடியாது. ஏன்னா என் மிரரில் அப்படி தான் ஆச்சு. நான் கொஞ்சம் மேலே அப்படி வச்சு கழட்டிட்டேன். அதுக்கப்புறம் அதை கழட்டவே முடியல. மறுபடியும் அடுத்த போல்ட்டு போட்டு தான் கழட்டினேன். நம்ம எல்லோரும் பண்ணுற தப்பு இது தான், தெரியுதா? எவ்வளோ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அண்டு மட்டெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு தெரியுதுங்களா, சாண்டு எல்லாம். அப்புறம் இன்னுமே ஜூம் பண்ணி காட்டுறேன். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, இந்த பேக் செயின் ஸ்ப்ராக்கெட்டை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவோம். ஆனால் வந்து இந்த பேக்லேருந்து வர மண் எல்லாமே வந்து இங்கே தான் வந்து செடிமெண்ட் ஆகும். நம்ம இதை க்ளீன் பண்ண மாட்டோம்னா இந்த ஃப்ரண்ட்டில் ஸ்பாக்கெட் போச்சுனாலும் நம்மளுக்கு பிக்கப்பு எல்லாமே குறையும். ஓகே, இது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சப்பமேட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன இதை வச்சு நம்ம ஜஸ்ட்டு இப்படி ஒரு இது எடுத்தோம்னாலே போதும். நான் வந்து இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு, எவ்வளோ மண் இருக்குதுன்னு தெரியுதுங்களா? நான் வந்து இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இதை விட உங்களுக்கு பெஸ்ட் மெத்தடாக ஏதாவது ப்ரஷ்ஷுக்கு இதை வச்சுருந்தீங்கன்னா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட கொஞ்சம் பட்ஜெட்டில் யூஸ் பண்ணுறங்காட்டி நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி இதை வச்சு ஃபஸ்ட் வந்து ஒரு ரொட்டேட் ஃபுல்லாக பண்ணிடுங்க. இடத்துல எடுத்துருங்க. அதுக்கடுத்தது அப்புறம் கீழே பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குதுன்னு. அதுக்கப்புறமா நம்ம இந்த ப்ரஷ்ஷை வச்சு ஜஸ்ட் ஒரு இப்படி ரப் பண்ணிங்கன்னா இருக்கிறதெல்லாம் போயிடும். நான் இப்போ தான் ரீசெண்டாக இதை க்ளீன் பண்ணேன், அதனால் எனக்கு பெருசாக மட் இல்லை. நீங்கள் உங்கள் பைக்கில் இப்போ கழட்டி பாருங்கள், கன்ஃபார்ம் இதில் நிறையா இருக்கும். இது யாரெல்லாம் இதை வந்து க்ளீன் பண்ணுவீங்க, இல்லை நான் அப்படியே விட்டுருவோம் ப்ரோ அப்படிங்கிறீங்க வந்து இதை கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, இதை ஃபுல்லாக அப்படி க்ளீன் பண்ணிவிட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் வேலை தாங்க. ஆனால் வந்து இது நம்ம யாருமே பண்ண மாட்டோம், ஏன்னா அது க்ளோஸில் இருக்கிறங்காட்டி அங்கே எதுவும் போகாது அப்படின்னு நினச்சிப்போம். பட் ஆனால் பேக் ஸ்ப்ராக்கெட்டோட இங்கே ஃப்ரண்ட்டில் தான் அதிகமாக இதாகும். ஏன் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு இப்போ இந்த இதுக்கு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. ஓகே, அங்கே அளவுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம அதுக்கப்புறம் இப்போ நார்மலாக வந்து நம்ம இப்போ ஜஸ்ட் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு இதை வந்துட்டு இப்படி இருக்கிற சாண்டெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டால் போதும். நான் உங்களுக்கு இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு லூப் அடிக்கல அப்படி கன்டினியூ பண்ணுறாங்க. A to Z எல்லாமே கொஞ்சம் டைம் எடுத்து ரிமூவ் பண்ணுங்கள். பேருக்கு சும்மா இப்படின்னு பண்ண வேணாம், நான் பண்ணுற மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து ரிமூவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோவில் இது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல, நான் கட் பண்ணிடுவேன். பட் ஆனால் நீங்கள் பண்ணையில் இது ஃபுல்லாக டைம் எடுத்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 to 5 மினிட்ஸ் இதை செயின் மட்டும் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செயின் லைஃப் நல்லா வரும். ஆக்சுவலி நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன், நம்ம வண்டியில் செயின் பயங்கரமாக லூஸ் ஆயிடுச்சுங்க. அப்புறம் டைட் வைக்கணும், பயங்கரமாக லூஸ் ஆயிடுச்சு. நீங்கள் இதை மெயின்டைன் கரெக்டாக பண்ணிருந்தாலே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஆக்சுவலி இந்த பைக் எடுத்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குன்னா 9200 கிட்ட ஓடிடுச்சு. 9200லேயே நான் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ் 2 சர்வீஸ் மட்டும் தான் விட்ருக்கேன். பட் ஆனால் இவ்வளோ மேபி செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சு ஒரு 4200 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓடிடுச்சு. எனக்கு வந்து நல்லா தான் லைஃப் தருதுங்க. இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு க்ளீனாக இருக்குது. நான் உங்களுக்கான பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ போடுறேன் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு எந்தளவுக்கு இருந்துச்சு, இப்போ எந்தளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம ஆக்சுவலி நம்ம பைக்னால் நம்ம தாங்க கைப்பட க்ளீன் பண்ணணும். நம்ம என்ன தான் சர்வீஸ் விட்டாலும் அவங்க வந்து க்ளீன்லாம் பண்ண மாட்டாங்க. செயின் லூப் அடிச்சு கொடுத்துருவாங்க. சும்மா டயரை வந்து பேடாக்கில் போட்டு ஃபஸ்ட் கீரில் போட்டு செயின் லூப் மட்டும் அடிச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ண மாட்டாங்க. இப்போ க்ளீன் பண்ண மாட்டி எவ்வளோ டஸ்ட்டுன்னு பாருங்கள். இதோட இந்த துணியில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்னு. இந்த மாதிரி வந்து எந்த ஒரு ஒர்க் ஷாப்பையுமே க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம பைக்னால் நம்ம தான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அட்லீஸ்ட் வீக்லி இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆச்சும் நம்ம தாங்க கொஞ்சம் க்ளீன் பண்ணோம். இப்போ நீட்டாக எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கை வந்து வாஷ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து இப்படி கையில் இப்படி போட்டுக்கணும். போட்டுட்டு இது வந்து இப்படி ஜஸ்ட்டு இப்படி உள்ளே வச்சு ஃபுல்லாக வந்து இது பண்ணிக்கணுங்க.
பண்ணாலே இது ஃபுல்லாக எல்லா தண்ணியும் உறிஞ்சிருச்சு. நல்ல வெயிட்டாக இருக்குது, எல்லா தண்ணியும் உறிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே ஜஸ்ட் இப்படி ரப் பண்ணால் போதும். இதுக்கு நம்ம நிறையா தண்ணி செலவாகும், டெய்லியும் கழுவுனா தண்ணி செலவாகும் அப்படிலாம் கிடையாது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 kg வந்துடும் போல், அவ்வளோ தண்ணி உறிஞ்சிருச்சு. நம்ம ஜஸ்ட் இதை வச்சு இப்படி ரப் பண்ணால் மட்டும் போதுங்க. ஓகேங்க, இப்போ பைக் வந்து இந்த இதை வச்சு ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடிச்சிட்டோம். ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன், செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கூட நம்ம துணியாக இருந்தால் நம்மளால் இப்படி ஃபோர்ஸ் சைடு ஈவனாக இது பண்ண முடியாது. பட் ஆனால் இது நல்லா க்ளீன் பண்ணிடுது ஒரே வைப்பில். உண்மையிலே சூப்பராக இருக்குங்க இந்த ப்ராடக்ட்டு. நான் அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டு நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு எல்லாம் என்னை ஃபாலோ பண்ண டிஎம் பண்ணுங்கள், அப்போ தான் அனுப்புவேன், உங்களுக்கு டிஎம்க்கு வரும். அந்த கதையெல்லாம் இங்கே கிடையாது. நான் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன், நீங்கள் போய் வேணுங்கிறீங்க வாங்கிக்கோங்க. அதேமாதிரி நான் பேசையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏன் ப்ரோ உங்களுக்கு மூச்சு வாங்குதுன்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி வந்து நானே வந்து கேமரா பிடிச்சி, நானே போய் பக்கெட் தூக்கிட்டு வந்து, நானே பேடாக் போட்டு, நானே கழுவி எல்லாமே நானே பண்ணுறேங்க. எனக்கு வந்து ஒரு கேமராமேன் கூட, கேமரா வைக்கிறதுக்கு கூட ஒரு ஸ்டாண்ட் இல்லை. வாங்கணும், சீக்கிரமாக வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் மூச்சு வாங்காமல் பேசுவாங்க. இது நம்ம தனியாக ஆரம்பித்த சேனல், கன்ஃபார்ம் வந்து ஒரு நாள் நல்லா ரீச் ஆகும். நம்ம அதை எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைக்ரோஃபைபர் கிளாத்து, அதில் நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு இதாகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைல்னா மைக்ரோஃபைபர் வச்சு நம்ம ரப் பண்ண போகிறோம். இந்த எனக்கு டோட்டல் பைக் வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1.5 பக்கெட் தான் செலவாச்சு. 1/2 பக்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஷாம்பு போட்டு ஃபுல்லாக கழுவிட்டேன். அடுத்து வந்து 1 பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அகைன் மேலே தண்ணி ஊற்றி ஒரு வைப் பண்ணிட்டேங்க. இப்போ பாருங்கள் இதில் எந்தளவுக்கு தண்ணி இருக்குது அப்படிங்கிறத. இந்த இடத்த நான் ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு இப்படி ஒரு வைப் தான் பண்ணுறேன். உங்களுக்கு அது நல்லாவே எல்லாமே இது அப்சர்வ் பண்ணிக்கும். ஃபுல் வைப் பைக்கை பண்ணிடலாங்க இந்த இதை வச்சு. சீக்கிரமாக ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கிடலாம். நான் இந்த பைக் இதை ஃபுல்லாக வச்சு இதை வைப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஓகே, இப்போ பைக் ஃபுல்லாக நம்ம அந்த மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு வைப் பண்ணிட்டேங்க. நல்லா நீட்டாக வைப் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து செயின் லூப் படிக்கலாங்க. செயின் லூப் படிக்கிற ப்ரொசீஜர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் யூஸ் பண்ணுற செயின் லூப் வந்து பார்த்திங்கன்னா ரோலான் 150 ml. இது ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தாங்க. இங்கே உங்களுக்கு காமிக்கும் 160 RS தான். நான் இதையுமே 10 ரூபா குறைச்சி 150 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து டயரை கையில் சுற்றி அடிங்க செயின் லூப்பு. சப்போஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் கியர் போட்டு செயின் லூப் அடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் செயின் ஸ்ப்ராக்கெட்லேருந்து கையை வந்து கொஞ்சம் நாள் தள்ளி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சு கரெக்டாக இந்த 2 எட்ஜ்லேயும் மட்டும் கரெக்டாக அடிங்க. அதுக்கப்புறம் இங்கே ஓகே, இப்போ வந்து நம்ம நியூட்ரல் பண்ணிக்கலாம். நியூட்ரல் பண்ணி டயர் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம செயின் பார்க்கல எப்படி இருக்குன்னு. நல்லா நீட்டாக ஃபுல் லூப்பில் இருக்குது. லைட்டாக ஒரு டைம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த பாருங்க, நல்லா எனக்கு அந்த ஃபீல் தெரியுது. ஓகே, இப்போ வந்து நம்ம வண்டியை ஃபுல்லாக நம்ம மேலே பாலிஷ் பண்ணலாங்க. ஆக்சுவலி பாலிஷ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சப்ப மேட்ரு. இந்த மாதிரி ஒரு 1/2 வாட்டர் கேன் தண்ணி பிடிச்சிட்டு அந்த ஆயில் நான் ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி ஒரு 10 ml மட்டும் ஆட் 10 to 50 mlக்குள்ளே ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நம்ம இது ஸ்ப்ரே பண்ணால் போதுங்க. ஓகே, ஸ்ப்ரே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. மைக்ரோஃபைபர் இதுக்கு யூஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரு காட்டன் கிளாத் எடுத்து இது சும்மா அப்படியே ஒரு வைப் மட்டும் பண்ணால் போதும். உங்களுக்கு அப்படியே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். டேங்க் எந்த அளவுக்கு அப்படியே ஷைனியாக தெரியுது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு இப்போ இருக்கிறதுக்கும் டேங்கோட ஷைனிங்னஸ் மட்டும் பாருங்கள். ஓகே, அப்படியே வந்து நம்ம A to Z எல்லா இடமும் சைட் பேனல்ஸ் எல்லாமே வந்து இது ஜஸ்ட் இப்படி ஒரு வைப் மட்டும் பண்ணால் போதும். டெய்லியும் வீடியோ போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி சீக்கிரம் குயிக்காக போட பார்க்குறேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் பேருக்கு வந்து நான் நினச்சேன் நான் டெய்லியும் வந்து ஏதோ ஒரு வீடியோ போடலாம். பட் ஆனால் நான் போடுற வீடியோ ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நான் இன்றைக்கி போட்ட வீடியோ பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் யாராவது ஒரு 2 பேர்னாச்சும் இந்த வீடியோவை பார்த்து அவங்க பைக்கும் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து எந்த ஒரு வீடியோவும் போடுறதில்ல. கண்டென்ட்டுக்காக எதை வேணால் எடுத்து போடலாம்
அப்படிங்கையில் நம்ம கொஞ்சம் டீசெண்டாக நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோ போடுவோம். மொத்தம் என்னோடய சேனலில் மொத்தம் 2 கண்டென்ட் தாங்க. ஒன்று வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அப்படி இல்லாட்டி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும். இந்த 2 தாண்டி என் சேனலில் நான் வீடியோ போட மாட்டேன். அது 1 வீக் ஆனாலும் சரி, 2 வீக்ஸ் ஆனாலும் சரி. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நான் நிறையா போட பார்க்குறேங்க சீக்கிரமாக. ஓகே, நான் அந்த பைக்கை ஃபுல்லாக வைப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கை வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டோம். இப்படி தான் இருக்கும் நம்ம பைக்கு. இப்படி எந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆக்சுவலி இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் எந்த ஒரு காசும் வந்து நான் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ணல. 300 400 அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் எல்லாமே உங்களுக்கு நான் இப்போ காஸ்ட் டீட்டெயில்ஸை சொல்லிடுறேன். நீங்கள் யாராச்சும் இந்த பைக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா டேக் இருக்குது, கீழே லிங்க் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஆசைப்பட்டு வாங்கின பைக்கு நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக ஒரு ஒன் hour ஒதுக்கிறது வந்து தப்பு இல்லை. ஓகே, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் ஆக்சுவலி நான் வந்து பார்த்திங்கன்னா நான் பைக் வந்து நான் வாங்கலிங்க, இந்த நம்பர் தான் நான் வாங்கினேன். இந்த நம்பருக்கு பண்ணி ஒரு ஸ்டோரி இருக்குது, நான் சீக்கிரமாக உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்த விலாகில் சொல்கிறேங்க. அது ஆக்சுவலி பைக் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பிளானாகவே இல்லை. பட் ஆனால் இந்த நம்பர் விட்டால் போயிடும், மறுபடியும் இந்த நம்பர் கிடைக்காது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த பைக்கை எடுத்தேன். சரி, ஓகே, வாங்க எல்லாத்துக்கும் அப்படியே உங்களுக்கு நான் காஸ்ட் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இதை போட்டு வச்சுட்டு காஸ்ட் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த 2 ப்ராடக்ட்டும் இது 2 சேர்த்து காம்போவாக தான் வாங்கினேன். இந்த 2 சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா 180 rupees சம்திங் தான் வந்துச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஓகே, அடுத்த ப்ராடக்ட் சொல்கிறேன். அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோலானில் செயின் லூபு. இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 150 rupees வந்துச்சு. அதுக்கடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதாங்க பாலிஷர். இது வந்து ஒரு லிட்டரே வந்து பார்த்திங்கன்னா 160 சம்திங் தான். இது வந்து ஜஸ்ட் ஒரு 10 ml எடுத்து இது வாட்டரில் கலக்கிட்டால் அதையே நம்ம 3 to 4 வாஷ் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பைக் ஷாம்புங்க, கார் வாஷ் ஷாம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா 5 லிட்டர் சேர்த்து ஒரு 150 சம்திங் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதாங்க அந்த கட்டிங் ஆயில். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா 20 rupeesங்க ஒரு பேக்கெட்டே. நான் ரொம்ப எக்ஸ்பென்ஸெல்லாம் ரொம்ப செலவு பண்ணல. நம்ம யூஸ் பண்ணுற பைக்கை நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம எவ்வளோ சேஃபாக பார்த்துக்குறோம் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து எதுக்காக நான் வாங்கினேன் அப்படின்னா இந்த கிளிப்பு தாங்க. இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டோம் அப்படின்னா நம்ம பைக் எடுக்கிறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகுது அப்படின்னா காற்றடிச்சா அது தூக்காது. ஸோ அதே ஒரே காரணத்துக்காக தான் நான் அதை வாங்கினேன். ஓகே, நான் அந்த பைக்கை நான் கவர் போட்டு நிறுத்திட்டு உங்களுக்கு அடுத்த வாரத்தில் சந்திக்கிறேன். பாய். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் போடுவேன், இல்லை என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்ஸ் போடுவேன். பேருக்கு வீடியோ போட மாட்டேன். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். I just want to say